ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து AS3லேருந்து அதாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து டேரக்ட் மெத்தடில் ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பார்த்துருப்போம். அது பார்க்கறதாங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பார்த்தா மட்டும் உங்களுக்கு வந்து சம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரியும். ஓகேவா? ஓகே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம மூணு மெத்தட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ரொம்ப போட்டுடலாம். ஸோ என்னென்ன மெத்தட் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி 3 கேட்டகரியாக பிரிப்போம். ஸோ பிரிச்சுட்டு நம்ம வந்து அதோட உள்ளே வரக்கூடியது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. ஓகேவா? ஓகே இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வந்து கம்பெனிக்குள்ளே இவ்வளோ கேஷ் உள்ள வந்திருக்கு, எவ்வளோ கேஷ் வெளியே போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அந்த சம்மே. சரியா? ஓகே ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் மிஸ்டர் ஜான் பிரன் கேஷ் ஃபாலோ ஸ்டேட்மெண்ட் ஆஸ் பர் AS3. ஓகேவா? ஸோ அவங்களோட லைபிலிட்டி அசட் கொடுத்துருக்காங்க, அதில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஓகேவா? மற்ற இன்ஃபர்மேஷன் சம் போடும்போது பார்த்துக்கலாம். ஓகே சம்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நெட் ப்ராஃபிட் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3,60,000. ஸோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாச்சும் டிப்ரிசியேஷன் மிஷினரி பிளான்ட்டு டிப்ரிசியேஷன் பண்ணிடணும் அப்படின்னா அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பிளான்ட் டிப்ரிசியேஷன் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து லெஜர் சம் தான் போட போகிறோம். சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து பிளான்ட் மிஷினரி எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து டிப்ரிசியேஷன் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரொவிஷன் ஆஃப் டிப்ரிசியேஷன் வேஸ் 2 lakhs அண்ட் 3,20,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எடுத்து எழுதிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிளான்ட் அண்ட் மிஷினரி அவங்க வந்து எவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24,000. ஸோ அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,40,000. இங்கே டேலி ஆகலை. ஸோ டேலி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் போட்டுறோம், ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ 1,40,000. இந்த 1,40,000 எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். சரியா? ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ் அண்ட் சேல்ஸ் மிஷினரி. ஓகேவா? ஸோ இது சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ணோம், மிஷினரியோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்களா எவ்வளோ 6,40,000, தென் 4,40,000. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அதோட டிப்ரிசியேஷன் வேறு தனியாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2,00,000, 3,20,000 சொல்லிட்டு அதையும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு பக்கெட் பார்த்திங்க அப்படின்னா 8,40,000 இருக்குது, ஒரு பக்கெட் 8,40,000 இருக்குது. ஸோ இது நம்ம டேலி பண்ணணும் இல்லையா? டேலி பண்ணும்போது நமக்கு என்ன சேல்ஸ் எவ்வளோ பண்ணிருக்காங்க அப்படின்னா 40,000 தனியாக கொடுத்துருக்காங்களா, சேல்ஸ் சோல்டு ஃப்ரம் 40,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 24,000 வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிப்ரிசியேஷன் வேறு தனியாக பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டேலி பண்ணணும். நம்ம வந்து இடிக்குது இல்லையா 16,000. ஸோ அதை நம்ம போட்டுக்க வேண்டியதான். சரியா? ஸோ இந்த அமௌண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,60,000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இன்வென்ட்ரி, ரிசீவ்டு, பேபிள். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? மைனஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மைனஸ்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆட் பண்ண வேண்டியதான். பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 48,000 மைனஸில் இருக்க. ஓகே இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எவ்வளோனா 4,72,000. ஸோ இது நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்ன சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில். என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிஷினரி ஒன்று சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அப்படின்னா வந்து தனி கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜாயின்ட் கேபிட்டல் இருக்கு இல்லையா, ஜாயின்ட் கேபிட்டல்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கரெக்டாக சொல்லி பிளான்ட் அண்ட் மிஷினரி சேல்ஸ் பண்ண வேலையை வந்து எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சோல்டு வந்து 40,000. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் லெஜர் பண்ணும்போது கீழே வந்து சேல்ஸ் கேஷ் சொல்லி கொடுத்துருப்பீங்க 40,000. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேப்பா? ஸோ போட்டுக்கலாம். ஓகேப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண லேண்ட் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து 2,80,000, க்ளோசிங் வந்து போட்டோம் அப்படின்னா மைனஸ் பண்ண முடியல 2,80,000 மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ண அப்படியே நம்மளுக்கு 2,40,000 மைனஸில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் ஷேர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம், என்ன ஷேர்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜான் லோன் எவ்வளோ வாங்குறோம், 2,00,000. ஸோ மைனஸ் ஒரு ட்ராயிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கலாம். ஜாயோட கேபிட்டல் எடுத்து எழுதிக்கலாம். ஜாயோட கேபிட்டல் எவ்வளோ 10,00,000. ஓப்பனிங்கு க்ளோசிங் பார்த்திங்கன்னா 12,24,000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஃபிட், இந்த இயரோட ப்ராஃபிட் எவ்வளோனா 3,60,000. அது எடுத்துக்கலாம். டோட்டல் பண்ணால் 11,60,000. 2 டேலி பண்ணுறோம். டேலி பண்ணும்போது நம்மளுக்கு 1,36,000 இடிக்குது இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ராயிங்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஓகே எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ்னால் அவர் கை செலவுக்கு எடுத்துருப்பார் இல்லையா, அது சரியா?
ஸோ டிராயிங்ஸோ 1,10,000 போட்டோம். அதுக்கப்புறம் பேங்க்கில் லோன் வாங்கினது. ஸோ ஓப்பனிங் க்ளோசிங்க்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 80,000 ஓகேப்பா. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண மைனஸ் 2,50,000 சரியா. ஸோ நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் 3 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 3த்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 24,000. ஸோ அதுக்கப்புறம் கேஷ் ஈக்குவலன்ஸோட ஓப்பனிங் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ 80,000. ஸோ இந்த 80,000 எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேலையும் இதையும் நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 24,000 மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணுறோம். சப்போஸ் ப்ளஸில் வச்சுன்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. ஓகே. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு 56,000. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன கேஷ் ஈக்குவலன்ஸோட க்ளோசிங். ஓகேவா. ஓகே. ஸோ இது எப்படி ரைட்டாக தப்பாக கண்டுபிடிக்குது அப்படின்னா, நம்ம கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா அசெட் சைடில் கேஷ் கொடுத்துருக்காங்களே, கேஷில் பார்த்திங்கன்னா க்ளோசிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேலையும் கொஸ்டினில் கொடுத்துருக்க க்ளோசிங் வேல்யூவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா சம் ரைட். ஓகேவா. சப்போஸ் கொடுக்கலாமே நீங்கள் சம் ரைட்டை தான் போடுவீங்க நம்பிக்கை இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சம் பார்க்கலாம். இன்னொரு வீடியோஸ் இதே ஸ்பேஸ் பண்ணி கூட ஒரு இன்னொரு சம் பார்ப்போம். ஸோ வீடியோஸ்க்கு அப்புறம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட்டில் மீட் பண்ணலாம்.